மஹேந்திராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காரை லான்ச் பண்ண தான் நம்ம இப்போ இந்த மீட் வச்சுருக்குறோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் சீஃப் கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த காரை அன்வீல் பண்ணி மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே இந்த காரை பற்றின எல்லா டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸும் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸும் எல்லாம் பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் த்ரூ வேரியஸ் மீடியா சேனலில். ஸோ பப்ளிக் இஸ் ஈகர்லி வெயிட்டிங். மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார் என்னைக்கு வந்து அவங்க எடுத்து ஓட்டலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலேயே மோட்டார்ஸ் மஹேந்திராவில் விற்கிற 100 கார் விற்றாங்கன்னா அதில் ஒரு 40 to 50 கார் எங்களோட டீலர்ஷிப் மூலியமாக தான் மக்களுக்கு கொடுக்குறோம். We are the most prestigious dealer outfit of Mahindra in Chennai. ஒரு 6 அவுட்லெட் இருக்குது சென்னையில். பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத்து, வெஸ்ட் 3 டைரக்ஷன்லையும் எங்களோட ஷோரூமும் சர்வீஸ் சென்டரும் இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போ இந்த கார் வந்து வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸில் ஏர்லியராக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தார், மஹேந்திரா தார்ன்ற ஒரு வெஹிக்கிள் வந்து 3 டோர் ஃபெசிலிட்டிஸோடு வந்தது. இது வந்து 5 டோர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இப்போ இந்த காரை கம்பேர் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 கோடிக்கு கிடைக்கக்கூடிய பிராண்ட், அந்த பிராண்ட் நான் சொல்ல விரும்பலை, அந்த பிராண்டில் இருக்க எல்லா ஃபீச்சரும் இந்த காரில் இப்போ இருக்குது. இப்போ இந்த கார் விலையோட பார்த்தீங்கன்னா 12.99 lakhs பெட்ரோல் வெர்ஷனும் 13.99 lakhs டீசல் வெர்ஷனும் இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் கொடுக்குறோம். அது வந்து இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது. ஏன்னா வெளிநாட்டில் அந்த காரோட விலை வந்து 1 கோடி ரூபாய் இந்தியாவில் கொண்டு வரணும்னா அந்த காரை வந்து உங்களுக்கு sub 20 lakhsலேயே இந்தியாவில் கிடைக்க போகுது. அது ஒன்று. 5 டோர் ஃபெசிலிட்டிஸ். முன்னாடி இருந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி தான் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ் உள்ளே போட முடியா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டோர் இருக்கிறதுனால ரியர் சீட்டில் இருக்கவங்களும் அவங்களுக்கு தேவையான வசதிப்படி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம், அதுவும் பண்ணலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கிளாஸ். அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வெஹிக்கிள் அன்வீல் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ப்ராடக்ட் எந்த ஒரு மேனுஃபேக்சரும் கொண்டு வர முடியாத அளவுக்கு மஹேந்திரா ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே 1945 இந்த கம்பெனி ஆரம்பித்தது. இன்னைக்கு 2024, கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மக்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் ஏதாவது ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது தான் எங்களோட குறிக்கோளாக இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். அது இன்னும் தொடரும். நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கோடி ரூபாய் வண்டியோட விலையை உங்களுக்கு sub 20 lakhsல ப்ரைஸ் பெனிஃபிட்டாக டோட்டலாக கொடுத்துட்றோம். இன்னாகுரல் ஆஃபராக கொடுத்துட்றோம் ஸ்ட்ரைட்டாகவே. அது மக்கள் வந்து அது வெயிட் பண்ணி வாங்கக்கூடாது. முதல் வாங்குற கஸ்டமர் ஏன் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் வாங்குற கஸ்டமர் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வாங்கணும்? முதல் வாங்குற கஸ்டமருக்கு அந்த ப்ரைஸ் பெனிஃபிட் கொடுத்துட்றோம். முதல் கார் அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து புக்கிங் எடுக்க போகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மிட்நைட் 23:59 ஆன்லைன் புக்கிங் ஆரம்பிப்போம். எல்லா இடத்துலேருந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேக்ட்ரிக்கு புக்கிங் அப்லோட் ஆகும். அது ப்ரையாரிட்டிக்கு தகுந்த மாதிரி அலாட் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 750 புக்கிங் வந்திருக்குது. அதை அப்லோட் பண்ணுவோம் 2ஆம் தேதி மிட்நைட்டு. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அவங்களும் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. இப்போதைக்கு எனக்கு வந்து டெலிவரி பீரியட் ஃபேமாக கமிட் பண்ண முடியாது. பட் ப்ரையாரிட்டி தகுந்த மாதிரி கஸ்டமர் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ரெண்டு வேற வேற இல்லை ஒன்றுதான் நினைக்கிறேன். ஸோ அதனால ரெண்டு ஒரே தார் இருக்குல்ல. ஆக்சுவலி ஒரு தாரோட மனிதனோட சிம்பல் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறப்போ என்ன தோணுன்னா அது நெக்க மனசு மாதிரி. ஸோ அந்த வண்டியில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே அப்படி ஸ்பெஷலி தார். அது 3 டோராக இருக்கிறப்போ ஒரு 2 பேர் தான் அதில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு. அப்படி ஒரு ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் அது ஒரு செட்பேக்காக தான் ஃபீல் பண்ணிக்கிறேன். எப்போ 5 டோர் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போ தெரிஞ்சது மேலே ஒரு கிரேஸ் அது எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி கற்பனை பண்ண
எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் அப்படி மாதிரி இந்த வரையான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. செய்யாத போய் அவங்களுடைய டெஸ்டிங் இதுலேயே வந்து தாரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பண்ணுறது. ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யலாம். தார் வந்து 10 மடங்கு செஞ்சிச்சு. அதுதான் இதெல்லாம் விட இல்லாத வார்த்தை. அதாவது வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு அதுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ அதோட ஒரு 10 மடங்கு வந்து அது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ ஒரு வாடிக்கையாளரா இதுதான் இதோட வெற்றி நான் நினைக்கிறேன். அநேகமா ரொம்ப பெரிய டிமாண்ட் வந்து அது கிரியேட் பண்ண மார்க்கெட்ல என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தொடர்ந்து. நன்றி. எப்ப தார் பாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கார் பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் கார் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அதை டிரைவ் பண்ணா இன்னும் அதிகமா பிடிக்கும். கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா டிரைவிங்க்கும் இருக்கும், பேசஞ்சர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரைட்டீரியாவும் ஒரு கார் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அது மாதிரி இது எனக்கு என்ன கிரைட்டீரியா வச்சாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கு. can't wait to get it. Thank you. அவங்க 2 பேருக்கும் வந்திருந்தாங்க சென்னை யூனிவர்சிட்டிக்கு. எல்லாரும் அவங்க 2 பேரும் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது ஆக்சுவலாக அவங்களுக்காக பண்ணுது. ஆனால் அவங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு அவங்க நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஜேபியை பற்றி பேசிட்டு இருந்தோம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இட்ஸ் மைண்ட் பாட்லிங். அந்த சூரியனுக்குள்ள அவ்வளோ ஒரு அணு உலைகள் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அவங்க 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வெப்பம் நம்ம இருக்க முடியாது, நம்ம தப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு அணுகுல கொதிச்சுட்டு இருக்கு அவருக்கு. அதுதான் வந்து ஜெய்பீம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கூட மூவி பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு சென்சார் போதான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் முடிக்கணும். பட் ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு தெரியாது, ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. சரி சார் வரீங்களா அப்படின்ட்டு உடனே ஒத்துக்கிட்டாரு. உடனே நீங்க எங்கன்னு அந்த இடத்த மட்டும் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். whenever we release a product இந்த பிரச்சனையும் வந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து 3 door டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ராஜ்குமார் தான் வெஹிக்கிள் டைனமிக்ஸ் இன்ஜினியர். வண்டியை நாங்களே ட்ரைவ் பண்ணுவோம். ஊட்டிக்கு போயிருந்தோம் டெஸ்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுவோம். ஊட்டியில் ஒரு மலைத்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போய் கிரேடியன்ட்ல டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஏரியா வந்து ரஃப் ரோடாக இருக்கும், கரண்ட் ரோடாக இருக்கும், பண்ணோம். அதில் டெஸ்ட் பண்ணோம். அதில் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து நிறுத்திட்டு காலையில் கோல் ஸ்டார்ட் 5 மணிக்கு போய் கோல் ஸ்டார்ட் பண்ணோம். நைட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கோல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு அந்த குழந்தை வந்து சர்வ் போய் அந்த வண்டியில் ஏறிட்டு வந்துருச்சு. ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு லேடி வந்தாங்க. இந்த வண்டி அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்க வந்து ஸ்மார்ட் பண்ணிட்டு இன்னொரு டோர் மிஸ்ஸிங் இருக்கு. இந்த மாதிரி இதுல வந்து ஒரு 2 டோர் தான். இந்த சீட்டை வந்து முன்னாடி எடுத்துட்டு தான் அவங்க பார்க்கணும். அப்ப எங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. அவங்க எப்படி உள்ள இன்னொரு டோர் வச்சு நீங்க பண்ண மாட்டேன். அப்பதான் எனக்கு சைக்காச்சு இந்த ஆஃப் ரோட் வண்டி வச்சு இங்கே கேட்கறாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. எல்லாமே இந்த ஆஃப் ரோட் வண்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நான் சொல்றேன் பூர்த்தி பண்ணல. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அந்த பாட்டி இறங்க மாட்டேங்குது. அப்படின்னு நல்லா படிச்சுனாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வரதுக்கு முன்னாடி சரி போயிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது ஏன் இப்படி கேட்டாங்க. அந்த குழந்தை காரை வந்து இறங்கணும்னு சர்ந்து வண்டியில் போய் ஏறிச்சு. இவங்க வந்து இப்படி கேட்டாங்க. அவங்க கேட்டது ஒரு டோர் தானே கேட்டாங்க. நம்ம இது ஆஃப் பண்ணி எனக்கு பர்சன் இருக்கணும், இல்லை அடுத்த வண்டி வரது ஒரு டோர் வச்சு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போய் ஆஃப் பண்ணு சொல்லி அவங்க ஆஃப் பண்ணுறது தெரியல. இதான் என்ஜினியர். அப்புறம் தான் பண்ணி ஓகோ இந்த ஷேப்ல ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கு. ரஜினிகாந்த் படத்துல கற்பாதான ஒரு கவர்ச்சி இருக்கு. இந்த மாதிரி கவர்ச்சி இருக்கு. அதுதான் வந்து அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. இத்தனைக்கும் அதை வந்து கேமரா பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டிக்கர் பண்ணி தெரியாது. ரஃபா வந்து ஷேப் அப்பே ஐடியா தோணுச்சு. இதை வந்து இதுதான் வந்து மெர்க்கு மேல இருக்க ஆசை. BMW அடி கார் மேல இருக்க ஆசை.
அது எப்படி வந்து இந்த ஏர்டெக்கன் ஒரு ஏர்கிராஃப்ட் அந்த கேப்டன் ஒரு கொண்டு வந்தப்ப மாஸ் மார்க்கெட் விவசாயம் வந்து ஏரோப்ளேன்ல போகலாம் அப்படின்னு தான் ஆசை. அதே மாதிரி இந்த ரேங்குலர் வண்டி 60 லட்சத்துல 1 கோடியில இருக்கு, ஒரு 20 லட்சத்துல ஒரு ரேங்குலர் வண்டி கொண்டு வரணும் ஆசை. அதுதான் நினைக்கிறேன். அதை பார்த்து தான் அவங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் வந்துருக்கும். அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றதான் ஒரு இன்ஜினியருடைய கடமை. அதுக்காக தான் இது கஷ்டப்பட்டு பண்ணுது. பட் பண்ணும் பொழுது இந்த ரேங்குலர் விட 3 மடங்கு நல்லா இருக்கணும், 3 மடங்கு பிரைஸ் கொடுக்கணும். இந்த வண்டியை எடுத்துட்டு ஓட்டி பாருங்க, ரேங்குலர் வண்டியை ஓட்டி பாருங்க, டெஃபினட்டா நான் சொல்றது ஒத்துமைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் பண்ணி கேப்டன் கோபிநாத் வண்டியில தான் பண்ணது. வந்து வண்டி மாட்டில் போனவங்க ஏர்கிராஃப்ட் போகணும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் உழைக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க வந்து ரேங்குலர் காரில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தாலும் அதுக்காக தான் பண்ணது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து தமிழ் ஸ்கூலில் படித்தோம். நான் மதன், ராஜ்குமார், உப்பல் எல்லாமே. அந்த டீச்சருக்கு யார் சம்பளம் கொடுத்தாலும் தெரியாது, ஆனால் அந்த ஸ்கூல் யார் கட்டினாலும் தெரியாது. நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் போனது பஸ் பாஸ் இருக்கோம், நேராக பஸ் பாஸ் கட்டிட்டு அவங்க இருப்பாங்க. பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ் 9 மீட்டர் ஒன்று பஸ் இருக்கும், கிளம்பூருக்கு பரமத்தி பயணம் வரும்போது அவங்க எழுதி வந்துடுவாங்க. சேஃப்டிக்காக ஒரு 2 ரூபாய் வச்சு போவோம். அதே வச்சு நாங்கள் படிச்சோம். அதே மாதிரி தான் பிஎஸ்சி படிச்சு போகிறோம். அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வாங்குற பொருள் டேக்ஸ் கட்டிருக்கீங்க. டேக்ஸ் கட்டிருக்கோம்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அது மூலமாக உங்கள் கிராண்ட் ஃபாதர் தான் இங்கே படிக்க வச்சிருக்காங்க. We owe you to give what you deserve. அதுதான் வந்து யூஎஸ்ஏ போய் செட்டில் ஆகலாம், யூகே போய் செட்டில் ஆகலாம், பட் யாரும் தெரிவிப்பாங்க. அது நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த நன்றி கடன் 1/3 பிரைஸ்ல